கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் பயிற்சி செவிலியராக இருந்து வந்த கீதா என்ற மாணவி மருத்துவமனை விடுதி கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்தான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மணிக்குமார். வணக்கம் மணிக்குமார், விவரங்கள். தர்ஷினி, கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் உள்ள முகாமிக மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுகிர்தா என்ற பெண் மருத்துவரை அங்குள்ள மருத்துவர்கள் பாலியல் தொந்தரவு செய்ததால் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் நடைபெற பெற்று 2-3 மாதங்கள் ஆவதற்கு முன்பே நாகர்கோவில் ஆயுர்வேத மருத்துவமனையில் ஒரு பெண் டாக்டர் பாலியல் தொல்லைக்கு ஆளானார். இந்நிலையில் இன்று நாகர்கோவில் அருகே உள்ள திரவியம் எலும்புமுறி மருத்துவமனையில் பயிற்சியில் ஈடுபட்ட மாணவி ஒருத்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாணவியின் தற்கொலை அந்த உடலை போலீசாருக்கும் பெற்றோருக்கும் தெரியப்படுத்துவதற்கு முன்பாலேயே மருத்துவமனை ஊழியர்கள் அதை அப்புறப்படுத்தி அதுக்கப்புறம் போலீசாருக்கும் பெற்றோருக்கும் தெரியப்படுத்தியுள்ளனர். தகவலை தெரிந்து கொண்ட மாணவியின் சகோதரர் வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மாணவிக்கு மருத்துவமனை நிர்வாகம் மன அழுத்தம் கொடுத்ததா அல்லது பாலியல் தொந்தரவு ஏதாவது பண்ணியதா என்ற விசாரணை நடைபெற்று வருகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி மணிக்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.